தங்க 2 மணிக்கு என் புருஷன் ஒரு 2 பிடி அரிசி 2 பிடி தான் 2 பிடி இல்ல 2 படி 2 படிமா எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் 2 படி அரிசி சோத்த பொங்கி ஒரு அப்பளம் பாயாசம் 2 வகை கூட்டு மத்தியானம் 2 மணிக்கு ஒரு புடி முடிச்சிருவேன் நாளுக்கு கூட கொடுக்க மாட்டேன் அப்புறம் நைட்டு 8 மணி வரைக்கும் பாத்துக்கோங்க கொலவட்டினி பச்சை தண்ணி பல்ல ஊத்த மாட்டேன் பசிக்கு இறக்கம் பாத்தீங்களா செம்பு கூட கையில தூக்க முடியாது ஏன்னா விரதம் இருக்கும் பாத்தீங்களா அப்படி கட்டில சுழண்டு படுத்துருவேன் நைட்டுக்கு இந்த சோறு இட்லி எல்லாம் சாப்பிடக்கூடாது அரைப்புடி ரவைய வாங்கி ஆமா அரைப்புடி ரவை நல்ல பொன் வறுவலா வறுத்து நெய் விட்டு 1/2 கிலோ முந்திரி பருப்பு கிசுமிசு பாயாசத்துக்கு போடுவாங்கடா 1/2 கிலோ முந்திரி பருப்பு கேட்டியா விரதம் இருந்து உடம்பு துருவா முள்ளி பிடிக்க சட்டை 3 மீட்டர் வேண்டியிருக்கு அதனால அரைப்படி நாளையா வருத்தப்படணும் அரைப்படி முந்திரி பருப்பை போட்டு வறுத்து நைட்டு 8 மணிக்கு உப்புமா ஒரு குடுப்பு ஏன்னா பால் அதிகமாயிரும் அரைப்படி பால் மறுநாத்து காலைல விடுற வரைக்கும் கொலவட்டினி பச்சை தண்ணி பல்ல ஊத்த மாட்டேன் 48 நாள் விரதம் இருப்பேன் கடைசி நாள் தைப்பூச தன்னைக்கு காவடி தூக்குவோம் பாத்துக்கோங்க எனக்கு அருள் எப்படி வரும் பாத்தீங்க இந்த வச்சிருக்கேன் பாருங்க 4 பயல்களும் எதுக்கு தெரியுமா எனக்கு அருள் வரும்போது பிடிக்கத்தான் அப்பதானே என்னை கெட்டி பிடிக்க முடியும் அப்பதான் பிடிக்கும் கட்டின புருஷன் நான் சும்மா உட்கார்ந்திருப்பேன் இவங்க எல்லாம் சேர்ந்து கெட்டி இவங்க 4 பேர் அழுத்த வச்சிருக்காங்க காவடி எனக்கு எப்படி வரும் கந்தனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு வேலனுக்கு கடம்பனுக்கு அறிவு திருச்செந்தூருக்கு நடந்து கோயிந்தா போடுறடா கோவிந்தான்னு சொல்லுடா பாத்தீங்களா 48 நாள் விரதம் எடுப்பேன் அதகத்தி சண்டாளி இப்படித்தாம மெலிஞ்சு போனா என்னால நடக்க முடியாது ஒவ்வொரு தொடையும் இப்படி தண்டிக்கு ஆயிரும் தள்ளு வண்டி வச்சிருக்காங்க தள்ளு வண்டியில கொண்டு தள்ளி ஆத்துல கொண்டு தள்ளிடுவாங்க இப்படியே நான் அடுத்த வருஷம் போகும்போது நான் கோயில் தலைவர் ஐயாட்ட சொல்லி இந்த கோயில குப்பைன்ற ஒரு வண்டியை நான் வாங்கிட்டு போன நினைச்சிருக்கம்மா வச்சு தள்ளிட்டு போறதுக்கு பாத்தீங்களாம்மா இவ எப்படி தவம் இருந்திருக்கா அதாவது நாகக்கண்ணி குழந்தை வரணும்னு சொல்லி விரதம் இருப்பேன் அவ எப்படி விரதம் இருந்து நோம்பு இருந்து புள்ள வர கேட்கறேன் அடுத்த வருஷம் முயற்சி பண்ணி பாருங்க எப்படி கேட்கறேன் மாமா எப்படி ஆத்து நல்ல மண்ணெடுத்து அரணாரை போல் உருப்பிடித்தாள் நல்ல மண்ணெடுத்து சிவனாரை போல் உருப்படித்தாள் 1000 அணிவகுந்து அடுக்கடுக்காய் லிங்கம் வைத்து அந்த நாகக்கண்ணி பெண்கோடியா நலமுடனே தவம் இருக்கா தவம் இருக்கும் வேலையிலே கைலாயமோ நடுநாடி அந்த கைலாயமோ நடுநாடி ஆத்தாரே பரமசிவோ ஓட்ட நல்ல பெருநாடு ஓடி வரார் பரமசிவோ பாத்தீங்களா அதாவது பகவானுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் அவரின்றி ஓரணுவும் அசையாது இல்லையா அதாவது இன்னைக்கு யாரு எங்க இருக்கணும் என்ன வேலை பண்ணணும் அவருக்கு தெரியும் அவருக்குத்தான் தெரியும் அது பகவான் என்ன நினைக்கின்றார் நான் சொல்றது நல்லதோ கெட்டதமா தெரியல நானும் அறியாத சிறுவேன் தெரிஞ்சு பேசினாலும் தெரியாம மன்னிச்சிருக்கேன்